அர்ஜுனாபுரம் விருதுநகர் மாவட்டத்தில் பத்திராயிருப்பு பக்கத்தில் இருக்கு இந்த அர்ஜுனாபுரம். மா, தென்னை, வாழை, பாக்கு, தேக்கு இப்படி எந்த திசையில் பார்த்தாலும் பசுமைதான். வானம் பொய்க்காத வளமான பூமி இது. இந்த ஊருக்கு இன்னொரு முக்கியமான அடையாளமும் இருக்கு. இதுதான் நல்லதங்காள் பிறந்த ஊர். சில கதைகளை கேட்கும்போது நம்ம மனசு நெகிழும். சில கதைகளை கேட்கும்போது மனசு கனக்கும். நல்லதங்காள் கதையை கேட்டால் இது ரெண்டுமே நடக்கும். மதுராபுரி நகரத்தில் பிறந்த மன்னன் ராமலிங்க நல்ல மகாராஜா. இவர் அர்ஜுனாபுரத்தை தலைமையிடமாக வச்சு அந்த பகுதியை ஆண்டுட்டு வந்தார். இவரோட மனைவி இந்திராணி. திருமணமாகி பல வருடங்கள் கழித்து தான் குழந்தைங்க பிறந்தாங்க. மூத்தவன் நல்ல தம்பி, இளையவள் நல்லதங்காள். 2 பேருமே ரொம்ப செல்வ செழிப்போட தான் வளர்ந்து வந்தாங்க. ராமலிங்க மகாராஜாக்கு முதுமை காலமும் நெருங்குச்சு. தான் கண்ணு மூடுறதுக்குள்ள மகனுக்கு முடிசூட்டணும்னு முடிவு பண்ணாரு. அதுக்காக குந்தல தேசத்தை ஆட்சி செஞ்ச கோமகனின் மகள் மூலி அலங்காரிய திருமணம் செய்து வச்சாங்க. மனம் முடித்த 10ஆம் நாள் இந்திராணி இறந்து போனாங்க. மனைவி இறந்த துயரத்தினாலும் மகளுக்கு இன்னும் திருமணம் செய்யலங்கிற வருத்தத்தினாலும் ராமலிங்க நல்ல மகாராஜாவும் கொஞ்ச நாள்லே இறந்து போறாரு. தாய் தகப்பன் இல்லைங்கிற ஒரு குறையே இல்லாமல் நல்லதங்காளை ரொம்ப பாசத்தோடு வளர்த்து வராரு நல்ல தம்பி. பல இடங்களில் வரன் தேடி கடைசியில் மானாமதுரை காசி ராஜாவிற்கு நல்லதங்காளை நிச்சயம் செய்கிறான் நல்ல தம்பி. சித்திரை திங்கள் புதன்கிழமை அர்ஜுனாபுரத்தில் நல்லதங்காளுக்கும் காசி மகாராஜாவுக்கும் கோலாகலமாக திருமணம் நடைபெற்றது. நல்ல தம்பி தன் தங்கையான நல்லதங்காளுக்கு நிறைய சீர் செஞ்சு கொடுத்தாரு. தங்கத்திலும் வைரத்திலும் ஆபரணங்கள், வெள்ளியிலே பூஜை பொருட்கள், வேலி நிறைய வெள்ளாடுகள், பட்டி நிறைய பால் மாடுகள், மோர்க்கடைய முக்காளி, அடுக்கடுக்கான பண்ட பாத்திரங்கள், இப்படி நீண்ட சீர்வரிசையோட 9 பணிப்பெண்களையும் கொடுத்து கலங்கிய கண்களோடு வழி அனுப்புகிறாரு நல்ல தம்பி. மேலே தாளம் முழங்க ஆடல் பாடலோடு மணமக்களை வரவேற்கிறது மானாமதுரை. அவங்க 2 பேரோட இல்லற வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக அமைந்தது. 8 ஆண்டுகளில் 7 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறா நல்லதங்காள். அதில் 4 ஆண் பிள்ளைகள், 3 பெண் பிள்ளைகள். நல்லா போயிட்டு இருந்த அவங்க வாழ்க்கையில் வந்தது ஒரு பெரிய சோதனை. மண்ணும் பொன்னாகிற மானாமதுரையில் பயங்கர பஞ்சம். விவசாயத்தில் விளைச்சல் இல்லை. ஆடு மாடுகள் எல்லாம் மடிந்தன. மக்கள் பசியிலேயே மாய்ந்தார்கள். காசிராஜனுக்கு தன் மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறத பார்த்துட்டு இருக்க முடியல. அவங்க எல்லாரையும் அண்டை நாடு போகிறதுக்கு வழி செஞ்சார். மாளிகையில் இருந்த பொன்னும் பொருளையும் கொடுத்து அனுப்பி வச்சார் அண்டை நாட்டுக்கு. தினமும் அவரோட மக்கள் எல்லாருக்கும் உணவு கிடைச்சதுக்கு அப்புறமா தான் தானும் உண்டார். ஒரு கட்டத்தில் தானிய கிடங்குல உள்ள எல்லா தானியங்களும் தீர்ந்து போயிடுச்சு. மந்திரி முதல் கொண்டு நாட்டில் இருக்கிற அனைவரையும் அண்டை நாட்டுக்கு அனுப்பி வைத்தார். பிள்ளைங்களெல்லாம் பசியோடு ரொம்ப துடிச்சாங்க. தான் பசங்க படுற வேதனையை நல்லதங்காளால் பார்க்க முடியல. தான் அண்ணன் வீட்டுக்கு போனால் நம்ம குழந்தைங்களுக்கு உணவாவது கிடைக்குமே அப்படின்னு யோசிச்சா. தன்னுடைய விருப்பத்தை காசிராஜன்கிட்டையும் சொன்னான். ஆனால் காசிராஜனுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. நான் இந்த நாட்டுக்கு அரசன். என் நாட்டிற்கு எந்த நிலைமை வந்தாலும் என் நாட்டை விட்டு நான் போகமாட்டேன். நீ வேணா குழந்தைகளோட அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொன்னார். நல்லதங்காளும் தன் குழந்தைகளுக்கு உணவு கிடைக்கும் அப்படிங்கிற சந்தோஷத்தோட அவன் அண்ணன் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறா. காடு மேடெல்லாம் கடந்து வனப்பகுதியில் நுழையிறா. அதுக்கப்புறம் அவள் போகிறதுக்கு வழி தெரியல. அங்கே இருக்கிற மரத்தடியில் தன் குழந்தைகளோட இளைப்பாறுறா. பசி பசின்னு கதற தன் குழந்தைகளை பார்த்து நல்லதங்காள் வாய் விட்டு அழறா. அவங்க இருக்கிற பக்கத்தில் வேடர் கூட்டம் இளைப்பாறிட்டு இருக்காங்க. நல்லதங்காளின் அழுகுரல் கேட்டு அருகில் வந்து யார் என்னன்னு விசாரிச்சாங்க. தலைவிரி கோலமாக பசியில் மெலிஞ்சி யாருன்னே அடையாளம் தெரியாத அளவுக்கு இருந்தாங்க நல்லதங்காள்.
வேடர் குல தலைவன் நல்லதங்காளை அடையாளம் கண்டு கொண்டு வாய்விட்டு அழுதான். அந்த வேடர் குல தலைவன் வேறு யாரும் இல்லை, நல்லதம்பி. தன் நாட்டு மக்களை துன்புறுத்தக்கூடிய புலி ஒன்றை வேட்டையாடுவதற்காக வனத்திற்கு வந்துள்ளான் நல்லதம்பி. தன் அண்ணன் நல்லதம்பியிடம் நடந்த அனைத்தையும் கூறி அழுதாள் நல்லதங்காள். சரி, நான் வந்த வேலை முடியறதுக்கு 2 நாள் ஆகும். நீ முதல்ல பிள்ளைகளை கூட்டிட்டு அரண்மனைக்கு போ. அங்கே உங்கள் அண்ணி உனக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்வா என்று சொல்லி தன் பரிவாரங்களுடன் வழியனுப்பி வைக்கிறான் நல்லதம்பி. அங்கே அரண்மனை மாடத்தில் பெண்களெல்லாம் சேவை செய்ய அமர்ந்திருக்கிறாள் மூலி அலங்காரி. பேரை கேட்பதற்கே சற்று பயமாக தான் உள்ளது. அவள் பேருக்கேற்றவாறே குணமும் அப்படித்தான். இவளுடைய தம்பி செந்திலபதி அவசர அவசரமாக காட்டிலிருந்து வந்து அனைத்தையும் கூறினான். நல்லதங்காள் வரும் செய்தியை கேட்டவுடனே மூலிக்கு பயங்கர கோபம் வந்துவிட்டது. ஓ, அவள் வந்துவிட்டாளா? இங்கிருக்கும் சொத்து அனைத்தையும் மறுபடியும் எடுக்க வந்துவிட்டாளா என்று சொல்லி பணிப்பெண்கள் அனைவரையும் அரண்மனைக்குள் போகும்படி சொன்னாள். சமைத்து வைத்திருக்கும் உணவு அனைத்தையும் பாதாளத்தில் மறைத்து வைக்கும்படி ஆணையிட்டாள். அவளும் போய் ஓர் மூலையில் படுத்து கொண்டாள். நல்லதங்காள் அரண்மனைக்குள் நுழையும் போதே வாயிற்கதவு அடைத்திருந்தது. ஏதோ தப்பாக இருப்பது போல அவள் உணர்ந்தாள். கதவு கிட்ட போனதும் பிள்ளைகள் அழுகுது, காலெல்லாம் கடுக்குது. யாரேனும் வாயிற்கதவை திறங்களேன் என்று அழுதாள், கதறினாள். ஆனால் வாயிற்கதவை திறக்க யாரும் வரவில்லை. ஈஸ்வரனே, என் பிள்ளைகள் பசியார கதவு திறவாயோ என்று சொன்னதும் கதவுகள் தானாக திறந்தன. உள்ளே போனவ தன் அண்ணி படுத்திருக்கும் இடத்துக்கு போனா. அண்ணி, பிள்ளைகள் எல்லாம் பசியில் துடிக்குது, சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்களேன் என்று தன் அண்ணியிடம் கேட்கிறாள். நானே உடம்புக்கு முடியாமல் படுத்திருக்கேன். காட்டுக்கு போன உங்கள் அண்ணன் நல்லபடியாக திரும்ப வரணுங்கிறதுக்காக நாங்கள் எல்லாருமே விரதத்தில் இருக்கோம். அதனால் அரண்மனையில் எதுவுமே சமைக்கலை அப்படின்னு சொல்கிறா மூலி அலங்காரி. அதற்கு நல்லதங்காள், சரி அண்ணி, அண்ணன் வர வரைக்கும் நான் பசியோடு இருந்துக்கிறேன். ஆனால் குழந்தைங்களுக்கு மட்டும் சாப்பிட ஏதாவது கொடுங்களேன், அரிசியாவது கொடுங்க, என் குழந்தைங்களுக்கு நான் சமைச்சு கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா நல்லதங்காள். உனக்கு தெரியாது, இந்த நாட்டிலையும் பஞ்சம், கடுமையான பஞ்சம், அரிசி கூட இல்லை, விளைச்சலே இல்லை. இந்த நிலையில் அரிசிக்கு நான் எங்கே போகிறது? கேழ்வரகு கொஞ்சமாக இருக்குது, அதை வேணால் உன் பிள்ளைகளுக்கு கொடு என்று சொல்லி தன்னுடைய பணிப்பெண்களை அவளுடன் அனுப்பி வைத்தாள். கூடவே பணிப்பெண்ணிடம் பச்சை மட்டையும் ஓட்டப்பானையும் கொடு என்று சொல்லி அனுப்பி வைக்கிறாள். நல்லதங்காள் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த கேழ்வரகெல்லாம் அரைச்சி கஞ்சி காய்ச்சறதுக்காக அடுப்பை பற்ற வைக்கிறா. அடுப்பு எரியவே மாட்டேங்குது. அன்னபூரணி தாயே, நான் பத்தினி என்பது உண்மையாக இருந்தால் இந்த அடுப்பு எரியணும் என்று சொன்னதும் அடுப்பு கொழுந்து விட்டு தகதகவென்று எரிந்தது. இதனை பார்த்து பயந்து போன பணிப்பெண் மூலியிடம் அனைத்தையும் சொன்னாள். மூலிக்கு பயங்கர கோபம். நல்லதங்காளிடம் வரா, இந்த அரண்மனையில் எடுத்துகிட்டு போன செல்வங்களெல்லாம் பத்தாதுன்னு இப்போ அரண்மனையே கொளுத்த பார்க்குறியா என்று சொல்லி அந்த குதிச்சிட்டு இருந்த கஞ்சி பானையை தன் காலால் எட்டி உதைக்கிறா. அந்த பானை கீழே விழுந்து உடஞ்சி கஞ்சியெல்லாம் ஓடுது. பசியில் இருந்த குழந்தைங்க தரையில் இருக்கிற கஞ்சியை வழித்து குடித்தாங்க. நல்லதங்காளுக்கு இந்த காட்சியை பார்த்து சகிக்கலை. இதுக்கு மேலேயும் இங்கே இருந்து அவமானப்படக்கூடாதுன்னு சொல்லி காட்டுக்கு தன்னுடைய குழந்தைங்களை அழைச்சிட்டு போகிறா. பாழும் கிணத்தை தேடி போகிறா. தன்னுடைய அண்ணனுக்கு அடையாளம் தெரியணுங்கிறதுக்காக வழியெல்லாம் ஆவாரஞ்செடிகளை உடைச்சி போட்டுட்டே போகிறா. ரொம்ப தூரம் போயாச்சு, எந்த கிணறுமே கண்ணுக்கு தட்டுப்படலை. அப்போது அங்கே 3 பேர் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது, பக்கத்தில் எதுவும் கிணறு இருக்கான்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டா. அங்கே ஒருத்தர் சொன்னார், அங்கே ஒரு கருப்புராயன் கோயில் இருக்குது, அதை தாண்டி போனீங்கன்னா ஒரு கிணறு வரும்னு சொன்னார். அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாலேயே பிள்ளைங்களெல்லாம் பசி மயக்கத்தில் தூங்கிட்டாங்க. அந்த சமயத்தில் அழையா விருந்தாளியாக யார் வீட்டுக்கும் போகக்கூடாது அப்படின்னு தன் கணவர் காசிராஜன் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. அவருடைய பேச்சை கேட்காம தன் அண்ணன் வீட்டுக்கு வந்தது எவ்வளோ பெரிய தவறுன்னு மனசுக்குள்ளே நொந்துக்கிட்டா. தன் தாலியை கழட்டி கிணத்து மேட்டில் வைக்கிறா. எதுக்காக வைக்கிறான்னா, தன் கணவன் தன்னை அடையாளம் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக கிணத்து மேட்டில் வைக்கிறா. கிணத்தை 3 முறை சுற்றி வரா. இதுதான் சரியான சமயம்.
குழந்தைங்க முழிச்சுக்கிட்டா அவங்கள கொல்ல மனசு வராதுன்னு அவங்க தூங்கிட்டு இருக்கப்பவே ஒவ்வொரு குழந்தையா எடுத்து கிணத்துக்குள்ளே போட ஆரம்பிச்சா. இந்த சத்தத்தை கேட்ட மூத்த பையன், அம்மா என்னையாவது விடு, இந்த குலத்தின் இந்த வம்சத்தின் பெயரை சொல்வதற்கு நான் ஒருவனாவது எஞ்சி இருக்கிறேன் என்று கெஞ்சினான். இறுதியில் அவனையும் பிடித்து கிணற்றுக்குள் தள்ளிவிட்டு தானும் குதித்து இறந்து விடுகிறாள். நல்ல தங்காளும் தனது 7 பிள்ளைகளும் இறந்து மிதந்தார்கள். நல்ல தம்பி வேட்டையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரான். தங்கச்சியும் பிள்ளைகளையும் காணலன்னு தேடுறான். மூலிக்கிட்ட கேட்டபோது, எனக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் நான் படுத்துக்கிட்டு இருந்தேன். இருந்தும் தங்கச்சிக்கு அறுசுவை உணவும் சமைக்க சொன்னேன். உன் கையால் தான் சாப்பிடுவோம், இல்லைனா சாப்பிட மாட்டோம்னு கோச்சிக்கிட்டு போயிட்டா என்று பொய் சொன்னாள். நல்ல தம்பி இதனை நம்பவில்லை. பணிப்பெண்களிடம் விசாரித்து உண்மையை தெரிந்து கொண்டான். உடனே தங்கச்சியை தேடி காட்டுக்கு போகிறான். வழியெல்லாம் கிடக்கிற ஆவாரஞ்செடி வழியாகவே போகிறான். இன்னொரு பக்கம் நல்ல தங்காள் மானாமதுரையை விட்டு வந்த கொஞ்ச நாள்லேயே நல்ல மழை பெஞ்சுது. நாடும் செழிப்படைஞ்சது. காசிராஜன் தன் மனைவியையும் மக்களையும் கூட்டி போவதற்காக அங்கிருந்து கிளம்பினான். காசிராஜன் வனப்பகுதி வழியாகவே வந்து கொண்டிருந்தான். நல்ல தம்பி கிணத்து பக்கம் வரத்துக்கும் காசிராஜன் கிணத்து பக்கம் வருவதற்கும் சரியாக இருந்துச்சு. கிணத்துக்குள்ள அவரோட தங்கச்சியும் அவங்களோட 7 பிள்ளைங்களும் பிணமாக மிதக்கிறத பார்த்து கதறி கதறி அழுகிறான் நல்ல தம்பி. அவங்கள வெளியில் எடுத்து ஈம காரியங்கள் எல்லாம் முடிக்கிறான். இத்தனைக்கும் காரணமான மூலி மேலே அவனுக்கு பயங்கரமான கோபம் வருது. அவளை மட்டும் இல்லை, அவள் வம்சத்தையே அழிக்கணும்னு முடிவு பண்ணுறான். அரண்மனைக்கு போகிறான். அங்கே ஒன்றுமே நடக்காத மாதிரி இருக்கிற மூலியை பார்த்து, துக்கம் நடந்த வீட்டில் தான் நல்லது நடக்கணும். உன் தம்பி செந்திலபதிக்கு திருமணம் நடந்தே ஆக வேண்டும். அதுக்காக உங்கள் உறவினர்களெல்லாம் கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. மூலிக்கு ஒரே சந்தோஷம். திருமண ஏற்பாடுகள்லாம் நடக்குது. அரண்மனை சிற்பியை கூப்பிட்டு ஒரு பொய்யான மண்டபத்தை உருவாக்குறாரு நல்ல தம்பி. மூலியோட சொந்தங்களை அந்த பொய்யான மண்டபத்திலையும் தன்னோட சொந்தங்களை வேறொரு மண்டபத்திலையும் தங்க வைக்கிறார் நல்ல தம்பி. திருமணம் நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்ல தம்பியோட திட்டத்தின்படி இடிஞ்சு விழுகுது மண்டபம். மூலியோட வம்சமே அழிஞ்சு போகுது. தன் கடமையை முடிச்சிட்டோங்கிற எண்ணத்தில் நல்ல தம்பியும் ஈட்டி மேலே பாஞ்சு தன்னுடைய உயிரை போக்கிக்கிறாரு. நல்ல தங்காள் அன்னைக்கு கிணத்துல விழுந்து இறந்து போனால் இன்னைக்கு வரைக்கும் அர்ஜுனாபுரம் வயல் மத்தியில் கோவில் கொண்டு எல்லா மக்களையும் காப்பாற்றிட்டு தான் வரா. இந்த கோவிலோட அமைப்பே மற்ற கோவிலை விட ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். கருவறையில் நல்ல தங்காளோட சிலை ரொம்ப கம்பீரமாக கட்டப்பட்டிருக்கும். ஒரே கல்லில் 7 குழந்தைகளோட சிலை அமைக்கப்பட்டிருக்கு. அருகிலேயே நல்ல தம்பிக்கும் சிலை இருக்கு. ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதம் நல்ல தங்காளின் வழித்தோன்றலாக இருப்பவர்கள் இங்கே வந்து விழா எடுத்து சிறப்பு பூஜைகள் செய்வார்கள். இந்த கோவிலுக்கு வந்து வேண்டினா குடும்ப உறவு பலப்படும்னு சொல்கிறாங்க. இந்த காணொலியை கேட்டுட்ருக்க எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கும். அது கடனாக இருக்கலாம், பிடிச்ச வாழ்க்கை அமையாமல் இருக்கலாம், இல்லை உடலில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் எல்லாத்தை விட கொடுமையானது வறுமை. அடுத்த வேளைக்கு சாப்பாடு இல்லைங்கிற கஷ்டத்தை விட வேறு கஷ்டம் எதுவுமே பெருசு இல்லை. நம்மளுடைய ஓட்டம் உழைப்பு எல்லாமே இந்த வயிற்றுக்காக தான். அதனால் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் வறுமையில் வாடுறவங்களுக்கு, பசியாக உள்ளவங்களுக்கு நம்ம ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுப்போம். நான் ஒன்றும் உங்களை தினமும் போய் தான தர்மம் பண்ண சொல்லலை, ஆயிரமாக கொட்டி கொடுக்க சொல்லலை. பசியில் இருக்கும்போது உணவு கொடுக்கும்போது அந்த பசியில் உள்ளவன் கைகள் கூப்பி அவன் கண்கள் சொல்லும் பாருங்க ஒரு உணர்வு, அதை வார்த்தையால் விளக்க முடியாது. அதில் கிடைக்கிற மனநிறைவு வாழ்க்கையில் என்ன சாதித்தாலும் அந்த மனநிறைவு கிடைக்காது. பெறுவதை விட கொடுப்பதிலேயே அதிக மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டி விரும்புகிறேன்.